ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத விலைக்கு இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணலாமா இல்லை தொடரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஆனால் அம்பிட்டு பேருமே சொல்லி வச்சாப்ல தொடரலாம், குத்துமதிப்பாவது கதையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, உங்கள் ஆசைப்படியே நடக்கட்டும். ஆனால் டயலாக் டெலிவரியெல்லாம் கரெக்டாக வருமா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரில. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், குத்துமதிப்பாக தான் என்னால் கதையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது ஒரு சில இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பெடுத்துக்காது. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். சரி வாங்க, லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி குழந்தைய தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. அப்ப கரெக்டா அவனுமே வந்திருப்பான். குழந்தைய பார்த்துட்டா நம்ம ஹீரோயினி தோல்ல தான் கிடக்குறா. ஆனா அவளோட முகத்தை பார்த்தானா என்னங்கிறது தெரியல. பலமா வேற காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனோட முகத்தை இவளும் பாக்குறாளா என்னங்கிறது தெரியல. அப்புறம் ஓடி வந்து குழந்தைய பாக்குறான். குழந்தைய இப்ப அந்த டீ கடைக்காரன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காரு. உடனே அவன் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஃபோனில் ஒரு பொண்ணு தானே பேசினா, இப்போ நீங்கள் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த பொண்ணு தான் குழந்தைய இங்கே பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனா. அதுக்கப்புறம் அவளுக்கு அடிபட்டதுனால சொந்தக்காரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பார்த்துக்க சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தையுமே அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ அதை பார்த்துக்கிட்டு குழந்தை இவன் வந்தது தூக்குனது அங்கே பேசினது எல்லாத்தையுமே இவளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா போல. உடனே இவளுக்கு தன்னோட குழந்தை தான் அந்த தாரா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இவளும் கூப்பிட்டு கத்த போறா. அதுக்குள்ள வாயை பொத்திக்கிட்டு நிக்கிறாரு அப்பா. அவளும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அப்பா வந்து பலமாக பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவனும் அது கடையில் குழந்தைய அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் அப்பா விடுறாரு. ஏன்பா அப்படி பண்ணீங்க? அவள் என்னோட பொண்ணு. இத்தனை நாளாக அவள் என்கிட்ட பேசியிருக்கா, பழகியிருக்கா, என் கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கா. ஆனால் என்னோட பொண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன்பா என் பொண்ணை கூப்பிட விடாமல் என்ன தடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அப்பாவோ விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ அவசரப்படுறதுனால என்ன ஆகும்னு தெரியுமா? ஆமாம், அவன் நம்மளோட தாரா தான், அவன் நம்ம குழந்தை தான். ஆனால் நான் ஏன் உன்னை தடுத்தேன் தெரியுமா? ஏற்கனவே உன்கிட்ட இருந்து பிரிச்சு தான் அவன் இந்த ஊரை விட்டே குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கான். அது என்ன காரணங்கிறதுலாம் தெரியல. ஆனா இப்ப நீ உன் குழந்தை கூட நெருக்கமா இருக்கிறது, பேசுறது, பழகிறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உடனே உன்கிட்ட இருந்து பழையபடி குழந்தைய பிரிச்சு இந்த ஊரை விட்டு தூக்கிட்டு போயிட மாட்டானா? இதுதான் நடக்கும். நீ அங்க போய் அந்த குழந்தைய கேட்டிருந்தா, அவன்கிட்ட பேசியிருந்தா, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் என் குழந்தைய விட்டுட்டு என்னால எப்படிப்பா பிரிஞ்சு இருக்க முடியும்? 5 வருஷமா நான் அவளை இழந்துட்டேன். இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கா. அவதான் என் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. பொறுமா, நம்ம யோசிப்போம் இதுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் பொண்ணு மயக்கமா இருக்கிறதுனால டாக்டரை வர சொல்லியிருப்பான் போல. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இவளோட லங்ஸ்ல வந்து பிரச்சனையா இருக்கு, அதனால ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னது ஆப்ரேஷனா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமாப்பா, இதை லேசா இருக்கும் போதே சரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆப்ரேஷன்லாம் பண்ணா எங்களோட தாராவோட உடம்புல காயமாகாதா? அப்புறம் அவளோட அழகே போயிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ உயிர் முக்கியம் இல்லை போல, அழகுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாருமா, நிலைமை என்னங்கிறத நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வேணும்னா நான் ஒரு அசிஸ்டண்டா அனுப்புறேன், நர்ஸை. அவங்க வந்து இந்த குழந்தைய கொஞ்ச நாள் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஈஸியா சரியாகிறதுக்கும் வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால அசிஸ்டண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை பார்த்ததாகவும், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த விஷயத்தையுமே சொல்றா. அந்த குழந்தைகிட்ட பொய் சொல்லியிருக்கான் அவன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பச்சை குழந்தைகிட்ட அவன் பொய் சொல்லியிருக்கான். அவளோட அம்மா இறந்து போயிட்டதாக சொல்லியிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்த கேட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. பரவாயில்ல விடுங்க, இது வரைக்கும் போனது போகட்டும். இப்ப என்னோட தாரா எங்க இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இனிமே அவளை எப்படியாவது அவளை நான் என் கூட கூட்டிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பொண்ணு கிட்ட இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், உன்னை காப்பாத்துனாங்களாமா, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா
அந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து இவளை காப்பாத்தல அப்படின்னா இன்னைக்கு தான் பொண்ணுக்கு என்ன இருக்கும்னே தெரியாது. அதனால நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு பேர் வந்து தெரியல, அவளோட பேரு இவளுக்கும் இவளோட பேரு அவளுக்கும் தெரியாது இல்லையா, அதனால இந்த விஷயத்த மட்டும் தான் சொல்றா. என்னை காப்பாத்துனாங்கல்ல, அவங்க ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க டாடி, ஆனா அவங்க முகத்துல வித்தியாசமா ஒரு காயம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த கேட்ட உடனே இவனுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஒருவேளை அது மயிராவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருக்கான். உடனே அம்மா கிட்டேயுமே கேட்குறான், அம்மா நீங்க கேமரால செக் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு, அதுல நீங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எங்க அதுக்குள்ளதான் ஒருத்தவன் அந்த சிஸ்டத்துல வந்து காப்பியை கொட்டிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த பொண்ணு யார் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா அந்த டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக. அந்த பொண்ணோட கண்டிஷன் என்னங்கிறது டாக்டருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு அந்த பையன் எப்படி வளர்க்குறான் அப்படிங்கிற விஷயமே டாக்டருக்கு தெரியும் இல்லையா, அதனால என் பொண்ணை அவன்கிட்டேருந்து காப்பாற்றணும், என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்து அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் இதுக்கு உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து இவனுமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அங்கே வந்து என் பொண்ணு அந்த மாதிரி அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றி ஒரு பொண்ணு இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தால, அவள் பேர் என்ன ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போன நர்ஸு அந்த பொண்ணு கூட இப்போ டாக்டர் கண்ணாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, வேணும்னா நீங்கள் அங்கே போய் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றா. உடனே இவனும் ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம மயிரா அங்கே தான் உட்காந்துருக்கா போல். அவளோட முகத்தில் இருக்கிற அந்த மார்க்கையுமே பார்த்துடுறான். சைடாப்பில் தெரியுது. யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணுமே திரும்புறா. பார்த்தா அது நம்ம மயிரா இல்ல, வேற ஒரு பொண்ணு தான். நம்ம மயிரா இந்த பக்கம் இருக்கிற ஸ்கிரீன் பக்கம் ஒளிஞ்சிக்கிறா. டாக்டரும் சொல்றாரு, இந்த பொண்ணு தான் உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படியா, நான் இந்த பொண்ணு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், என் பொண்ணோட உயிரை நீங்க காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு அடிபட்டிருக்கணுமே, ஏன்னா நான் அந்த இடத்துல ரத்தத்தை பார்த்தேன், ஆனா உங்களோட உடம்புல எங்கேயுமே அடிபட்ட மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எஸ், நம்ம ஹீரோயினி அந்த மரத்தை தள்ளும் போது அவளோட கையில காயமாச்சு இல்லையா, ஸோ அவளோட கையில தான் காயமாயிருக்கு, இங்க இருக்கிற பொண்ணு கையில எந்த ஒரு காயமே இல்லை. உடனே சொல்றா, அந்த காயம் வெளியில பார்க்கும் போது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை காமிச்சிக்கிட்டு இருக்கா. என்னோட காலில் தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட அசிஸ்டண்ட்டை இன்னைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவனும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த அசிஸ்டண்டா அந்த வீட்டுக்கு போறது நம்ம ஹீரோயினி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நம்ம ஓம்காரும் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த குழந்தை சாப்பிட மாட்றா. அது ஏதோ ஒப்பிச்சப்பு இல்லாத சாப்பாடு போல, இதைத்தான் நீ சாப்பிடணும், இதுதான் உனக்கு ஹெல்தி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளும் அதை வேண்டா வரப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே இவனும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் வந்து நிற்கிறா. ஆனால் அவளோட டிரான்சஷனே வேற லெவலாக இருக்குது. என்னன்னா முகம் ஃபுல்லாக கரியல்லி அப்பி பூசிக்கிட்டு அப்புறம் ஒரு விக்கையுமே தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆன்டிஸ் மாதிரி சாரியுமே ஊடுத்திக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. யார் நீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி டாக்டர் கண்ணா அனுப்புன அசிஸ்டண்ட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கா. அப்படியா, உள்ள வாங்க அப்படின்னு அவனும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறா. ஆனா இந்த தடவை தனக்காக இல்லை, தன்னோட குழந்தைக்காக தான் வந்திருக்கா. ஸோ என்ன பண்ண போறா, எப்படி இந்த குழந்தைய இவங்கிட்ட இருந்து காப்பாற்ற போறாங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.